நாங்குநேரியில் பயணச்சீட்டு வாங்க மறுத்த காவலருடன் நடத்துனர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் எதிரொலியாக அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்க போக்குவரத்து காவலர்கள் தீவிரம் காட்டி வந்தனர். அதன்படி நோ பார்க்கிங்கில் பேருந்தை நிறுத்தியது, ஒரு வழிச்சாலையில் வருவது, சீட் பெல்ட் அணியாதது, நிறுத்தற்கோட்டை தாண்டி நிறுத்துதல் போன்ற பல வகைகளில் சாலை விதிகளை மீறியதற்காக போக்குவரத்து போலீசார் அபராதம் வசூலித்து வந்தனர். இந்த நிலையில் இருதுறை செயலாளர்கள் நேற்றைய சந்திப்பின் பொழுது மோதல் போக்கை கைவிடுவது பற்றி ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியானது. நேற்று உள்துறை செயலாளர் அமுதா, போக்குவரத்து செயலாளர் பனீந்திர ரெட்டி ஆகியோர் சந்தித்தனர். இருதுறை செயலாளர்கள் சந்திப்பின் பொழுது மோதல் போக்கை கைவிடுவது பற்றி பேசியதாக தெரிகிறது. மேலும் அரசு பேருந்தில் போலீசார் டிக்கெட் எடுக்க உரிய வழிமுறைகளை பின்பற்ற முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே 3 நாட்களாக நீடித்து வந்த மோதலை கைவிட இரு தரப்பினரும் முடிவு செய்துள்ளனர். அதன்படி நாங்குநேரியில் பேருந்து நடத்துனர் மற்றும் போலீஸ் அதிகாரி இடையே டிக்கெட் எடுப்பதில் நடந்த வாக்குவாதம் மாநில அளவில் பேசுபொருளானது. சமூக வலைதளங்களிலும் இரு தரப்பினரிடையே மோதல் முற்றிய நிலையில் தற்போது இருவரும் பரஸ்பர வருத்தம் தெரிவித்து கட்டி அணைத்து சமாதானம் ஆகினர். தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக அரசு பேருந்துகளுக்கு விதித்த அபராதம் வாபஸ் பெற்றுள்ளது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதாக கூறி போக்குவரத்து காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்ட அபராதங்கள் வாபஸ் பெறப்படும் என போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது.